டாப் பிராண்ட் எடுத்துருக்கோம். இது ஒரு தடவை பேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம அப்படி தான் வாங்கி வைக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓப்பனாக தான் இருக்குது, இவ்வளோ ஓப்பனாக தான் இருக்குது நம்மளுக்கு. அப்போ இதில் என்ன ஆகும், ஒரு மாய்ச்சரோ டஸ்ட்டோ எல்லாமே போகும். குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க, கூட கொண்டு போகும்போது இதில் தான் டஸ்ட் இருக்கும். அவங்களோட பென்சில்லேருந்து சாக்பீஸ்லேருந்து உள்ளே இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்க உள்ளே வைப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா பென்சிலோ என்ன வேணாலும் உள்ளே போகும். வீட்டில் இருக்கிறவங்க ஓப்பன் பண்ணி வச்சாலும் டஸ்ட்டோ குப்பையோ எது வேணாலும் போகும். ஸோ இதுதான் வந்து இதுதான் கொஞ்சம். அதுவும் அதே மாதிரி இருக்கிற நைட் நாப்கின், ரொம்ப காஸ்ட்லியான நாப்கின் வேறு, 35 ரூபா ஒரு நாப்கின். ஸோ இதுவும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து இதுதான் இன்றைக்கி வந்து. ஸோ இதுதான் நம்மளுது. இப்போ நம்ம நாப்கின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு, ஃபுல்லி கவரு. ப்ளஸ் இதில் எது பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டு கூட எதுவுமே வந்துருக்காது. நம்மளுக்கு இந்த பிராண்டு கூட உள்ள நம்ம வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம கவரில் கூட இந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் இப்போ நம்ம நாப்கின் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், உள்ளே இருக்கும் இந்த மாதிரி நாப்கின்ஸ். இதை ஒவ்வொரு தடவை நம்ம எடுத்து ஜிப்லாக் கவரை ஓப்பன் பண்ணால் கூட நம்ம திரும்பி ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தால் கூட எல்லாமே சேஃபாக தான் இருக்கும். திரும்பி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட நாப்கினோட. இப்போ நம்ம டாப் பிராண்ட் எடுத்துருக்கோம். இந்தியாவில் நார்மலாக கிடைக்கிற நாப்கின், அது சைஸ் ஒன்று எடுத்துருக்கோம். இது நைட் நாப்கின், இது நைட் நாப்கின். இது வந்து நம்மளோட பிராண்ட், கேரன் சேஃப் பிராண்ட். ஸோ இந்த 3 பிராண்டு தான் நம்ம இப்போ அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டு கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து என்னென்னா நம்ம 60 ml, நார்மலாக வந்து ஒரு ஹியூமன் பாடியில் 60 ml 80 ml வரைக்கும் அளவு. ஸோ இப்போ நம்ம பிளட் எடுக்க முடியாதுக்காக வாட்டர் அதே கண்டென்ட்ஸை எடுத்துருக்கோம். நம்ம இப்போ ஒரு அப்சார்ப்ஷன் டெஸ்ட் எடுக்கிறோம், எவ்வளோ உறிஞ்சும் தன்மை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கிறோம். இது 3ஆவது இப்போ நம்ம நாப்கின் கேரன் சேஃப்லேயே நம்ம அதே 60 ml டெஸ்ட் பண்ணுறோம். இது இருந்தால் நம்ம 9 லேயர் சேஃப்டி நம்ம சொன்னோம் இல்லையா, காட்டன் லேயர். ஸோ அந்த நம்ம நாப்கின்ல தான் இந்த இது இருக்குது. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த சிப் இருக்குது. நம்ம அதெல்லாம் இப்போ அதுதான் அந்த சிப்புங்க. ஆமாம், வேறு எந்த நாப்கின்லையும் இப்போ இந்தியாவில் இந்த சிப்பு கிடையாது. நம்ம தான் அந்த சிப்போடதை நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இப்போ நம்ம 3 நாப்கின்ல நம்ம அப்சார்ப்ஷன் டெஸ்ட் பண்ண ஒரு இடம். இது பார்த்தீங்கன்னா 60 ml விட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலும் அப்படியே தான் இருக்குது, அப்சார்ப்ஷன் ஆகலை. நம்ம நாப்கினில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அப்சார்ப்ஷன் ஆகிடுச்சு, ஒரு சொட்டு கூட நமக்கு தெரியல. இதுதான் நம்மளோட அப்சார்ப்ஷன் டெஸ்ட் நம்ம எடுக்கிறோம். இப்போ 60 ml. அதுக்கப்புறம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு மேலே இந்த உரம் தீவனம் பாருங்கள் இல்லாது. இப்போ நம்ம இதில் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம லேயர் சொல்கிறோம் இல்லைங்களா, இதில் என்ன இருக்குது, உள்ளுக்குள்ள நம்ம எவ்வளோ லேயர் இருக்குது, எவ்வளோ லேயர் இப்போ மற்றதுல என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க பிளாஸ்டிக்கால் ஆன லேயர். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாஸ்டிக். நம்ம இப்போ ஒரு 5 டெஸ்ட் நம்ம பிளாஸ்டிக் சேலஞ்சு நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஃபுல்லி பிளாஸ்டிக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம சொன்னோம், நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பரில் ப்ளீச்சிங் பண்ணி நம்ம கொடுக்குற லேயர் தான் இந்த செகண்ட் லேயர். இது நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரில் வர லேயர் வந்து ஃபுல்லி நியூஸ் பேப்பரில் பண்ணுற 2வது லேயர். 3வது லேயர் பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ்டு காட்டன், ரீயூஸ்டு காட்டன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் காட்டன். இந்த காட்டன் பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த பெட்ரோலியம் ஜெல்னு நம்ம கொடுக்குறோம். இந்த பெட்ரோலியம் ஜெல் கொடுக்குறாங்க, இதுதான் வந்து SAPன்னு. இதுதான் வந்து அவங்களுக்கு கேன்சர் உண்டாக்குற பெர்கலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இதில் இருக்குது. 4வது லேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாஸ்டிக். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு காற்று கூட பொருளாக பாருங்கள். இதுவும் இவ்வளோ ஒரு இதுக்குள்ளே தான் கம் போகுது. இப்போ இவ்வளோ கெமிக்கல் வந்து இதுக்குள்ள ஒரு காற்று கூட உள்ள போகாது. இதுலேயும் காற்று போகாது அப்படின்னா யூட்ரஸ்குள்ளே ஒரு காற்று உள்ளே போகாது. இதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம இன்னும் இந்த அப்சார்ப்ஷன் வந்து இன்னும் உள்ளே போயிருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இது புரிஞ்சிங்கன்னா கூட இந்த அப்சார்ப்ஷன் இன்னும் இதில் தான் இருக்குது, இது வெளியே வராது. இப்போ அடுத்த நாப்கின் நம்ம இதையும் இன்னும் பார்ப்போம். இதுதான் நைட் நாப்கின் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அவங்க சைடு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்க நாப்கின்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு லேயர் மாத்திரம் இந்த நாப்கின்ல, இந்த நைட் நாப்கின்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு லேயர் மாத்திரம் அவங்க கொஞ்சம் காட்டன் கொடுத்துருக்காங்க. காட்டன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது பிளாஸ்டிக்குக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லேயர் மாத்திரம் அவங்க காட்டன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேப்பர். இது பேப்பர் நியூஸ் பேப்பரோட மெட்டீரியல். இது தேர்ட் லேயர். அதுவும் அதே தான், 4 லேயர் தான். நீங்கள் 35 ரூபா கொடுத்து வாங்குகிற நாப்கின்லையும் அதே லேயரும் அதே ஸ்டாஃப் தான் உங்களுக்கு.
இதுதான் பெட்ரோலியம் ஜெல்லு. கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜெல் தான் நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் வருது. இது இன்னும் அப்சார்ப்ஷன் இல்லை, உங்களுக்கு அப்படியே அப்சார்ப்ஷன் ஆகிருக்கும். இது 4வது லேயர் பார்த்தீங்கன்னா திரும்பியும் இது பிளாஸ்டிக். இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். அப்போ இது வழியாகவும் காற்று உங்களுக்கு போக சொல்லுங்க. நைட் நாப்கின் வாங்குற நாப்கினும் இதே மாதிரி தான் இருக்குது. மேலேயும் பிளாஸ்டிக்கு, கீழேயும் பிளாஸ்டிக்கு. இப்போ நம்ம நாப்கின் என்ன இருக்குன்னு சரிங்களா? இது நம்ம சைடு 9 லேயர் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சைடு லேயர்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து சைடு நம்ம இது வந்து நம்ம சைடு ப்ரொடெக்ஷன் சேஃப். இப்போ நம்ம பார்த்தோம்னா சைடு லேயர் பார்த்தோம். இது நம்மளோட நாப்கினோட ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா காட்டன், நம்ம சர்ஜிக்கல் காட்டன் சொல்கிறோம் இல்லைங்களா? இதுதான் காட்டன். இப்போ நம்மளோட லேயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? அங்கே பார்த்தது நம்ம பிளாஸ்டிக் லேயர் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் காட்டன் தெரியுங்களா? உங்களுக்கு பிளாஸ்டிக்கும் இருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பார்த்தீங்கன்னா இது வந்து சர்ஜிக்கல் காட்டன் பேண்டேஜ் எல்லாம் போடுறோம்னா அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு லேயர் கொடுப்போம். சைடு 2வது லேயர் வந்து சைடு 2 லேயர். இதுதான் நம்ம சிப்பு. இந்த சிப்பு தான் நம்ம மேக்னெட்டிக் சிப்பு, பாலிகுலன்ஸ், ஆங்கிள் எல்லாம். இப்போ நம்ம 3வது லேயர் பார்த்தோம் இல்லைங்களா? சிப்பு இது வந்து மேக்னெட்டிக். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பாலிகுலன்ஸு, அப்புறம் வந்து கிராஃபின், ஆனியன், மேக்னெட்டிக் சிப்பு கிடையாது. அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது 4th லேயர் நம்ம எடுக்கிறோம். இது 4th லேயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒரு லேயர். இது வந்து இதை கூட ஒரு லிங்க் வந்துருக்காது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லிக் பேப்பர்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இது பேப்பர். இதில் கூட அந்த ஓட்ட துகள்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, காற்று வந்து இது கூட துவரத்துக்கு. இது வந்து உங்களுக்கு 4வது லேயர். இது பார்த்தீங்கன்னா 5வது லேயர் உங்களுக்கு. இதுதான் ஜெல்லு. இந்த ஜெல் தான் நம்ம என்ன சொன்னோம்? சோடியம் அப்சார்பன்ட்டு, உப்பு கலந்துருக்கு அப்படின்னு சொல்றோம். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சுமிட்டோமா ஜப்பான்லேருந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து 5வது லேயர். இதுதான் 5வது லேயர். இதுதான் வந்து ஆளுநர் ஜெல்லும் இருக்குது. இந்த கூலிங் எஃபர்ட் நமக்கு கிடைக்கிறது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து அவங்களுக்கு ஒரு கூலிங் கிடைக்கும். இதனால இன்ஃப்ளமேஷன், கட்டிகள் எல்லாம் இருந்தால் இந்த கட்டிகள் வந்து ஒரு 4 லேயர் இந்த கட்டிகள் வந்து குணமாயிடும். அதுக்கு தான் இதை அவங்க சேர்த்திருக்காங்க. ப்ளஸ் இந்த சுற்றுச்சூழ்நிலையும் இது வந்து காப்பாற்றும் அவங்களுக்கு. இதுக்கப்புறம் பின்னாடி லேயர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லேயர் தான் திரும்பி ஏர்லிக் பேப்பர். இது வந்து 6வது லேயர். இது 7வது லேயர். இதுவும் பார்த்தீங்கன்னா பேப்பர், துணி, காட்டன் துணி மாதிரி உங்களுக்கு இருக்கும். 7வது லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லு. அதுக்கப்புறம் இது 8வது. இது வந்து 7வது, 8, இது 9வது லேயர். லாஸ்ட் லேயர் 9th லேயர் வந்து இதுவும் பிரீத்தபிள். இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து காற்று வந்து உங்களுக்கு போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அப்போ இதனால தான் அந்த பிரீத்தபிள் ஃபுல்லாக வருது. இந்த இவ்வளோ ப்ரொடெக்ஷன் தான் நம்ம நாப்கின்ல இருக்கு. ஆனால் எல்லா பக்கமும் காற்று புகழ்னால தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஆல்ரெடி ஒரு 60 நம்ம அப்சார்ப்ஷன் காமிச்சிட்டோம் இல்லைங்களா? மற்ற நாப்கின் அந்த உறிஞ்சல் தன்மையே இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? திரும்பி 250 நம்ம எதுவும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 160, 170 நம்ம எக்ஸ்ட்ரா 200 எடுத்துருக்கோம். எதுக்குன்னா இந்த இது வந்து திரும்பியும் நமக்கு அது அந்த அளவுக்கு ஆகுதா அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால நம்ம அதை வந்து திரும்பியும் நம்ம அப்சார்ப்ஷனுக்கு எடுக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஜெல் வந்து நம்ம சோடியம் ஜெல்னு சொன்னோம். இது வந்து நம்ம திரும்பியும் அந்த 200, 250 நம்ம அப்சார்ப்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுவும் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுவோம்ல. இப்போ நம்ம 250 ml அப்சார்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதில் கிடைக்கிற எல்லா ஜெல்லையும் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வாட்டரெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து 2 நிமிஷம் தான். அது வந்து அப்சார்ப்ஷன் நம்ம உள்ள 2 நிமிஷம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பிரீத்தபிள் லேயர். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிரீத்தபிள் லேயர் தான் இருக்குது. இந்த 9 லேயருமே நமக்கு பிரீத்தபிள். ஸோ இதுதான் அந்த என்கல் நம்ம குளோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அந்த காற்று வந்து நம்ம உள்ள வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆல்மோஸ்ட் சாலிட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக சாலிட். இப்போ இந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் வந்துடும். மொத்தத்தில் வந்து தனியாக இருக்கும். இதில் ஃபுல்லி அப்சார்ப் ஆகிடும். இப்போ 250 ml நம்ம விட்டுட்டோம். 250 ml 60 பாக்கி 190 விட்டாலும் இது ஃபுல்லி சாலிட் ஆகிடும். இதுதான் வந்து நம்மளோட அப்சார்ப்ஷன் டெஸ்ட். இப்போ மற்ற நாப்கின் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது 20 ml 60 ml கூட அது அப்சார்ப் ஆக முடியல. நம்மளது 250 வரைக்கும் அப்சார்ப் ஆகிடுச்சு. இதுவும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு 250 ml இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. அதனால இந்த நாப்கினை வந்து நம்ம ரொம்ப நேரம் நம்ம வச்சுட்டாலும்
நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே இவ்வளோ ஒரு மெடிக்கல் அட்வான்டேஜோடு நம்ம அதை கொடுத்துருக்கோம் சிப்பு. அப்போது அந்த ப்ராப்ளங்கள் எதுவும் அவங்களுக்கு வராது. ப்ளஸ் 250 அப்சார்ப்ஷன் இருக்கிறதுனால காலையிலேருந்து அவங்க ராத்திரி வரைக்கும் வச்சாங்க ஒன்றுனா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் நம்மளோட இதில் கூட உப்பு, நம்ம வேர்வையில் உப்பு இருக்குது. இந்த நார்மலாக நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, தூக்கி அவங்க வெளியே போட்டுருவாங்க, இல்லை தண்ணியோட மிக்ஸ் ஆகும். வேர்வையில் உப்பு இருக்குது இல்லையா, அந்த உப்போட கலக்கும் போது என்ன ஆகும்னா, நான் இப்போ ஜஸ்ட் உப்பு தான் போடுறேன் இல்லை, இந்த உப்பு கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா இந்த உப்பு என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்தில் அந்த உப்போட நம்ம வேர்வையில் உப்பு இருக்குது, தண்ணியில் உப்பு இருக்குது, எல்லாத்துலேயும் உப்பு இருக்கிறதுனால நார்மலாக இந்த உப்பு கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆகணும், உங்களுக்கு உப்பை கொஞ்சம் நீங்காலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது ஃபுல்லி வந்து தண்ணி ஆகிடும். இந்த சால்ட் போட்டுருக்கோம் அது 5 மினிட்ஸ் கழிஞ்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லி லிக்விட். அப்போ இது வந்து என்னன்னா நம்ம ஒரு என்வாயர்மெண்ட்லேயோ சுற்றுச்சூழலுக்குலையோ உப்பு இருந்ததுன்னா உடம்புல உப்பு இருக்குது, வேர்வையில் உப்பு இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அதோட சேரும்போது ஒரு 5-10 மினிட்ஸில் இது திரும்பியும் பழையபடி லிக்விட் ஆகிடும். இப்போ எங்கேயுமே என்வாயர்மெண்ட்டுக்கு பாதிப்பு இல்லை. மக்களோட லேயர் எல்லாமே காட்டன் லேயர் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு 6 மாதத்துல எல்லாமே மக்கிடும். மற்ற பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா எல்லாம் மக்களே மக்காது, அப்படியே நிற்கும். நம்மளோட வந்து புள்ளினால நம்ம அப்படியே வந்து நம்மளோட சுற்றுச்சூழல் எல்லாமே ஒரு 6 மாதத்துல அது மக்கி போயிடும். இந்த தண்ணி நம்ம விடுறது ஆட்டோமேட்டிக் பண்ணும். என்னதான் இருந்தாலும் பயோ வேஸ்ட் தான். பட் ஆனாலும் நம்ம மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ ஒரு சேஃப்டியும் இவ்வளோ ஒரு பாதுகாப்பான விஷயம் நம்ம ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் வெளியே வந்து நமக்கு அவங்களோட எந்த என்வாயர்மெண்ட்டையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்காது. இந்த பிளாஸ்டிக் இருக்கிறதுலேயே கண்டிப்பான ஒரு பாதிப்பு இந்த நாட்களில் வராது.